ஆண்டவரை வணங்குகின்ற ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. துன்பம் வரும் வேளையில் சிரிங்க என்று சொல்லி வைத்தான் வள்ளுவன் அன்று. துன்பம் இல்லாமல் மாட்சி இல்லை என்று அழைப்பு விடுக்கிறார் நம் இயேசு கிறிஸ்து. இதை தன் உள்ளத்தில் வாங்கி தன் சிலுவையை தானே சுமந்து இடுக்கண் வருங்கால் நகைத்தவர் நம் புனிதர் என்ற கருத்தை மனதில் ஏந்தி இன்றைய தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தை சிறப்பிக்கும் நம் பாசமிகு அர்ப்பணியாளர் மற்றும் அன்பிய குடும்பங்கள் அனைவரையும் இணைந்து உங்கள் ஒவ்வொருவரையும் திருவிழா வாழ்த்துக்கள் கூறி அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்களுக்கு செவிமடுத்து நம்மையே நாம் விட்டுக் கொடுக்க தேவையான வரம் வேண்டி இப்பணியில் பக்தியாய் இணைவோம். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா ஜெபா நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மாநிலரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். கிழக்கிலிருந்து உன் வழிமரபை
வாக்கியங்கள் 7 முதல் 18 வரை. இச்செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவி வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். உங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது. எனவே நாங்கள் மனம் தளர்வதில்லை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி எல்லென்றும் நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றையே நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றும் நிலைத்திருப்பவை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 11 இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. இயேசு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிள்ளைகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சத்தத்தை காணாம பசவல் என்னை யாரும் தெரியுதா? ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் உங்களோடு இணைந்து இந்த உன்னத திருப்பலி நிறைவேற்றுவதிலும் உங்களோடு இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இத்தாலி நாட்டில் அர்பாத்தஸ் ரிவியா என்ற பங்குல 3 மாதங்கள் பங்கு சமையலா நான் பார்த்துக்கிறேன். பங்கு சமையலா இருக்கிறதுனால நான் பங்கு சமையலா இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதனால 3 மாசம் பங்கு சமையலா இருக்கிறப்ப பங்கு திருவிழா வேலை வந்துச்சு பார்த்துக்கோங்க. மாதாவுடைய முன்னேற்ற திருவிழா கொண்டாங்க. அடுத்த நாள் அந்த ஊர்ல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித ஆரோக்கியநாதருடைய விழா
மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியநாதருடைய சுரூபத்தை அந்த ஊர் ஃபுல்லாவே எடுத்துட்டு போவாங்க. அந்த குறிப்பிட்ட நாள்ல நான் சொல்றது உண்மை, ஆரோக்கியநாதர் அந்த பங்கை நினைச்சு பார்த்து, அம்பிகாபுரம் பங்கை நினைச்சு பார்த்து உங்களுக்காக சிறப்பான விதத்துல ஜெபிச்சாங்க. போன மாசம் மீண்டும் இத்தாலி போயிருந்தப்ப ஒகேரா அப்படின்ற ஒரு நகரத்தை கடந்து சென்றேன். அந்த ஒகேரா என்ற நகரத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பங்குக்கு புனித ஆரோக்கியநாதருடைய ஒரு கை அந்த ஒகேரா நகரத்துல ஒரு பங்குல ஒரு ஆலயத்துல அவருடைய ஆரோக்கியநாதருடைய கையை அந்த பங்குல வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஆலயத்தை கடந்து சென்ற பொழுதும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரை நினைத்து பார்த்து உங்களுக்காக சிறப்பான விதத்துல ஜெபிச்சு. அதனால ஆரோக்கியநாதர் பங்கு, அம்பிகாபுரம் பங்கு எப்பவுமே நான் நினைச்சு பார்த்து உங்களுக்காக நிச்சயமா ஜெபிக்கிறேன். இடுக்கண் வருங்கால் நகைத்தவர் நம் புனித ஆரோக்கியநாதர். இடுக்கண் வருங்கால் நகைத்தவர் வள்ளுவர் சொல்ற ஒரு அழகான வாக்கியம். துன்பம் வருகின்ற பொழுது சிரிக்க வேண்டும், மகிழ வேண்டும். துன்பம் வருகின்ற பொழுது, இடுக்கண் வருகின்ற பொழுது யாரால் மகிழ முடியும்? கஷ்டப்படுறப்ப யாரால் சிரிக்க முடியும்? நீங்க நினைக்கலாம், போங்க ஃபாதர், நாங்க எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலே நாங்க சிரிக்க மாட்டோம், வாழ்க்கை நல்லா இருந்தாலே நாங்க சிரிக்க மாட்டோம், இல்ல கஷ்டப்படுறப்ப வேற நாங்க சிரிக்கலாமா ஃபாதர் நீங்க சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, சாதாரண மனிதர்களால் அதை செய்ய முடியாது, ஆனால் அசாதாரண மனிதர்களால் அதை செய்ய முடியும். சாதாரண மனிதர்களுக்கும் அசாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சாதாரண மனிதர்களுக்கும் அசாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் சிந்திக்கு முன்னாடி, புருஷனுக்கும் உத்தம புருஷனுக்கும் என்ன வித்தியாசம்? புருஷனுக்கும் உத்தம புருஷனுக்கும் உள்ள வித்தியாசம், புருஷன் மனைவி கஷ்டப்படக்கூடாதே அப்படின்ட்டு டீ கடைக்கு போயிட்டு டீ வாங்கி கொடுக்கிறது புருஷன். அப்ப உத்தம புருஷன் யாரு? மனைவி கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு வீட்டிலே டீயை போட்டு மனைவிக்கும் கொடுப்பவர் தான் யாரு? உத்தம புருஷன். மனிதர்களுக்கும் உத்தம மனிதர்களுக்கும் மாமனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் சாதாரணமா இன்பம் வருகின்ற பொழுது சிரிப்பாங்க, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா சிரிக்கிறவங்க சாதாரண மனிதர்கள். இந்த மாமனிதர்கள் அல்லது உத்தம மனிதர்கள் அல்லது புனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பத்திலும் சிரிப்பவர்கள், துன்பத்திலும் மனமகிழ்பவர்கள் தான் இந்த மாமனிதர்கள் அல்லது புனிதர்கள். நாம எந்த சூழ்நிலையில் சிரிக்கின்றோம் என்பதை வைத்து நாம் யார் என்று சொல்லிவிடலாம். உதாரணத்திற்கு, வெற்றியில் சிரிப்பவன் வீரன், வெற்றியில் சிரிப்பவன் வீரன். மாண்பில் சிரிப்பவன், மகிமையில் சிரிப்பவன் மன்னன். சூழ்நிலை பார்த்து சிரிப்பவன் காரியவாதி. விளம்பரத்திற்காக சிரிப்பவன் யார்? அரசியல். உங்களுக்கே தெரியும், விளம்பரத்திற்காக சிரிப்பவன் அரசியல்வாதி. பிறர் துன்பத்தில் சிரிப்பவன் சுயநலவாதி. பிறர் துன்பத்தில் சிரிப்பவன் சுயநலவாதி. எப்போதுமே சிரிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் யாரு? பைத்தியக்காரன். சரி, தன் துன்பத்தில் சிரிப்பவன் யார்? பிறர் துன்பத்தில் சிரிப்பவன் சுயநலவாதி, தன் துன்பத்தில் சிரிப்பவன் அவன்தான் ஆன்மீகவாதி. அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதர்கள் அல்லது ஆன்மீகவாதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலும் துன்பத்திலும் இறைவனை விட்டு விடாதவர்கள், துன்பத்திலும் நம்பிக்கை இழக்காதவர்கள், துன்பத்திலும் மகிழ்ச்சியை இழக்காதவர்கள் தான் இந்த ஆன்மீகவாதிகள் அல்லது புனிதர்கள். இடுக்கண் வருங்கால் நகைத்தவன் நாம் புனிதர் ஆரோக்கியநாதர் என்ற தலைப்பில் சிந்திக்கின்ற பொழுது, புனித ஆரோக்கியநாதருடைய வாழ்க்கை நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. தன்னுடைய வாழ்வின் கடைசி 5 ஆண்டுகளை அவர் எங்க கழிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறையில் கழிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்ம எல்லாருமே தெரியும், புனித ஆரோக்கியநாதர் ஒரு ஆளுநருடைய மகன். கடைசி 5 வருஷம் அந்த சிலுவை அந்த சிறைச்சாலையில் இருக்கிறார், கைதிகளோடு இருக்கிறார், கைதிகளுக்கு உதவி செய்கிறார். அவர் ஒரு வேலை நினைச்சிருந்தா நான் ஆளுநரின் மகன் என்று சொல்லி தப்பித்திருக்கிறார். இருந்தாலும் அந்த துன்பத்தை ஏற்று நான் கைதிகளுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அந்த துன்பத்தை மன மகிழ்ச்சியோடு ஏற்று இறுதியில் அந்த சிறையிலே ஒகேரா என்ற நகரில் அவர் இறக்கின்றார். அவர் தான் புனிதர் ஆரோக்கியநாதர். துன்பத்திலும் இறைவனை விட்டு விடாமல், துன்பத்திலும் நம்பிக்கை இழக்காமல் மனமகிழ்ந்தவர் தான் நம்முடைய புனிதர் ஆரோக்கியநாதர்.
நாதர். நம்பிக்கையுடைய வாழ்க்கையை வாழுறவங்க நம்ம 6 வகையா பிரிக்கலாம். வாழ்க்கையை வாழுறவங்க 6 வகையா பிரிக்கலாம். யாருக்கு 6 வகையான மனிதர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வகையான மனிதர்கள் வாழ்க்கை எப்படி வாழ்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேண்டா வெறுப்பா வாழ்றவங்க. என்னடா வாழ்க்கையில என்னதான் கண்டுட்டோம், வாழ்க்கையில என்ன சுகத்தை கண்டுட்டோம், என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு வேண்டா வெறுப்பா கசப்பான வாழ்க்கையை வேண்டா வெறுப்பா வாழ்றவங்க முதல் வகையான மனிதர்கள். இரண்டாவது வகையான மனிதர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏனோ தான்ட்டு வாழ்றவங்க. வாழ்க்கையில ஒரு சட்ட திட்டங்கள் இருக்காது, வாழ்க்கையில ஒரு விதி இருக்காது, வாழ்க்கையில ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை முறை இருக்காது, ஏனோ தான்ட்டு வாழ்றவங்க இரண்டாவது வகையான மனிதர்கள். மூன்றாவது வகையான மனிதர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாழுதே தெரியாம வாழ்றவங்க. ஒரு சிலர்லாம் பார்க்கலாம், அவங்க சிரிக்கிறாங்களா, அழுகுறாங்களா, வாழுறாங்களா, இருக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. எந்த அசைவுகளும் அவங்க கிட்ட இருக்காது, எந்த உணர்வுகளும் இருக்காது. அப்படி வாழுதே தெரியாம வாழ்றவங்க மூன்றாவது வகையான மனிதர்கள். நான்காவது வகையான மனிதர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தனக்காக வாழ்றவங்க இல்ல, மற்றவர்களுக்காகவே வாழ்றவங்க. எதை செஞ்சாலும் மற்றவங்க பாக்குறவங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான்காவது வகையான மனிதர். யாயா கோயிலுக்கு வர அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லிடுவாங்க, பங்கு சாமியார்னா சொல்லிடுவாங்க, அதனால நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்ற நான்காவது வகையான மனிதர்கள். ஐந்தாவது வகையான மனிதர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்காக மட்டுமே நான் எனது அந்த ஒரு குறுகிய மனப்பான்மை, குறுகிய வட்டத்தில் மட்டுமே வாழ்கிற, தனக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐந்தாவது வகையான மனிதர்கள். யோசிச்சு பாருங்க, இந்த 5 வகையில ஏதாச்சும் வகையில நம்ம ஃபிட் ஆகும், கண்டிப்பா ஃபிட் ஆகும். வாழ்க்கையை வேண்டாம் வாழ்ந்தது இருப்போம், ஏனோ தான் வாழ்ந்தது இருப்போம், வாழ்ந்ததே தெரியாம வாழ்ந்தது இருப்போம், இல்ல மற்றவங்களுக்காக வாழ்ந்திருப்போம், இல்ல நமக்காகவே அந்த ஒரு சுயநல வாழ்க்கையை வாழ்ந்தது. இது அல்ல வாழ்க்கை. ஆறாவது வகையான மனிதர்கள், அதுதான் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ வேண்டும். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்? ரசித்து ருசித்து வாழ வேண்டும். வாழ்க்கை இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு துன்பம் இருக்கு, இவ்வளவு சிலுவைகள் இருக்கு, இப்ப போய் நீங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழணும்னு சொல்றீங்களே, அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையை அனுபவமாக ரசித்து ருசித்து வாழ வேண்டும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும், வாழ்க்கையில் பேர் வகை கொள்ள வேண்டும். விவிலியம் அழகாக சொல்கின்றது, நற்செய்தி அழகாக சொல்கின்றது, எந்த சூழ்நிலையில் நாம் மனமகிழ வேண்டும், எந்த சூழ்நிலையில் நாம் பேர் வகை கொள்ள வேண்டும் என்று நற்செய்தி அழகாக சொல்கின்றது. எல்லாரும் பைபிளை வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 11, 12 இறைவசனங்கள். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 11வது இறைவசனம், 12வது இறைவசனம். மத்தேயு 5:11. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லும் பொழுது நீங்கள் வாசிங்க, மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் உங்களுக்கு மிகப்பெரிய கைமாறு உண்டு அப்படின்னு இயேசு சொல்வார், மலைப்பொழிவுல சொல்வார். பேரு வகை கொள்ளுங்கள். எப்பொழுது? நீங்கள் துன்புறும் பொழுது, மக்கள் உங்களை பற்றி இல்லாதது பொல்லாது என் பொருட்டு உங்களை அவதூறு கூறுகின்ற பொழுது, துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது, இன்னல்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் பேரு வகை கொள்ள வேண்டும், மன மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு அழகாக சொல்கிறார். எனவே அன்பிற்குரிய வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழணும் அப்படின்னா துன்பத்தில் நாம் மனமகிழ வேண்டும். அன்பிற்குரிய துன்பத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பத்தை அறிந்தவர்களால் முடியுமா? இல்லை. துன்பத்தை புரிந்தவர்களால் முடியுமா? இல்லை. துன்பத்தை ஏற்றுக்கொள்பவர்களால் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ முடியுமா? இல்லை. ஒரு சில நேரங்கள் யோசிப்பாங்க, நம்ம எல்லாருமே துன்பங்களை பற்றி அறிந்திருப்போம். இதுதான் கஷ்டம், குடும்ப வாழ்க்கை கஷ்டம், திருமண வாழ்க்கை கஷ்டம் அப்படின்னு நாம துன்பத்தை அறிந்தவர்களாக இருப்போம். அடுத்த கட்டத்துக்கு போனோம். துன்பத்தை அறிந்தால் மட்டும் போதாது, துன்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அறிந்த துன்பங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வருது, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வருது, ஆன்மீக வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல துன்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவது துன்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அறிந்த துன்பங்களை, புரிந்த துன்பங்களை அடுத்து நாம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிந்த துன்பங்களை, புரிந்த துன்பங்களை நாம அடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, வாழ்க்கை இப்படிதான், கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்ற அறிந்து புரிந்து அதை ஏற்றுக்கொள்பவர்களாக நாம இருக்க வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு நாம கடந்து செல்லணும். வாழ்க்கையை, துன்பத்தை அறிந்து, துன்பத்தை புரிந்து, துன்பத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாம சந்தோஷமானவங்களா இருக்க முடியுமா? இல்ல, அதை மன மகிழ்வோடு நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். துன்பத்தை அறிந்து, துன்பத்தை புரிந்து, அதை ஏற்று, எப்படி ஏற்று என்றால் மன மகிழ்வோடு ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது எப்படி முடியும் ஃபாதர்? அது எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நினைச்சோம் அப்படின்னா அது முடியவே முடியாது. நம் துன்பங்களை யாரிடம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில இருக்கிற துன்பத்தை நானே சுமந்துக்கிறேன் அப்படின்னா முதல்ல நான் சொன்னதான், வாழ்க்கையில ஒரு விரக்தி இருக்கும். வேண்டா வெறுப்பா அப்படின்னா வாழ்க்கை அப்படின்ற ஒரு சோர்வு ஏற்படும். ஒரு முறை ஒரு ஊர்ல ஒரு மனிதன் இருந்தார். அப்படிதான் வாழ்க்கையில விரக்தி, பயங்கர கஷ்டங்கள், பயங்கர துன்பங்கள், என்ன செய்யறதுனே தெரியல. யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டார். ஒரு ஞானியிடம் செல்வோம், அந்த ஞானியிடம் ஆலோசனை கேட்போம் அப்படின்ட்டு அந்த ஞானியிடம் செல்கிறார். போயிட்டு வணக்கம் செலுத்தி, குருவே, எனக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு, ரொம்ப துன்பம் இருக்கு, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால என்னுடைய துன்பங்களை சுமக்கவே முடியல, துன்பத்தில் என்னால் மனமகிழவே முடியவில்லை, நீங்க தான் ஏதாச்சும் ஒரு ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஞானி யோசிக்கிறார். யோசித்து அந்த மனிதன் சொல்கிறார், சரிப்பா போ, அந்த சமையலறை இருக்கு, ஒரு கைப்பிடி உப்பு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கின்றார். அந்த மனிதர் போய் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து வராரு. அந்த நேரத்துல அந்த ஞானி என்ன செய்யறாரு, ஒரு டம்ளர் தண்ணியை கொடுக்கிறார். ஒரு டம்ளர், ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி கொடுத்து அந்த உப்பை இந்த கிளாஸ்ல போட்டு தண்ணியில போட்டு கலக்க அப்படின்றாரு. அந்த மனிதர் உப்பை போடுகிறார், நல்லா கலக்கிறாரு. இப்ப அந்த ஞானி என்ன சொல்றாரு, இந்த தண்ணியை நீ குடி அப்படின்றாரு. அந்த மனிதர் குடிக்கின்றார். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அந்த தண்ணி? உப்பு கரைக்கு, பயங்கரம் உப்பு கரைச்சிச்சு. என்ன குரு இப்படி பண்றீங்க அப்படின்னா, சரி மீண்டும் ஒரு முறை சமையலறைக்கு ஒரு கைப்பிடி உப்பு கொண்டு வா அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த மனிதர் போகிட்டா ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து வராரு. வா வெளியில போலாம் அப்படின்ட்டு வெளியில கூட்டு போறாரு. நம்ம காவிரி ஆறுனா அங்கும் ஒரு ஆறு. இப்ப அந்த ஞானி என்ன சொல்றாரு, அந்த மனிதன் அந்த ஒரு கைப்பிடி உப்பை இந்த ஆற்றுல போடு அவரும் போடு, இப்ப நல்லா கலக்கு அப்படின்றாரு. அந்த மனிதன் நல்லா கலக்குறாரு. இப்ப அந்த ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து குடி அப்படின்றாரு. அந்த மனிதன் அந்த ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறார். எப்படி இருக்கு தண்ணி? எப்படி இருக்கு? உண்மையில நல்ல சுவையான நீரா இருக்கு. இப்ப அந்த ஞானி கேட்கின்றார், முதல் முறை ஒரு கைப்பிடி உப்பு தான் போட்டார், அப்போ வந்து தண்ணி உப்பு கரைச்சிச்சு. இரண்டாவது முறை ஒரு கைப்பிடி உப்பு தான் போட்டார், அப்போ உப்பு கரைக்கல, தண்ணி நல்லா இருந்துச்சு. என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ் நீ கண்டுபிடிச்ச அப்படின்றப்ப அந்த மனிதர் யோசிக்கிறார், எனக்கு புரியல குருவே, எனக்கு புரியல குரு அப்படின்றோன்னா அப்ப சொல்றாரு, நம்முடைய துன்பங்களை யாரிடம் ஒப்படைக்கின்றோம், எங்கு கொண்டு போய் சேர்க்கின்றோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டம்ளர் கிளாஸ்ல உங்களுடைய துன்பத்தை எடுத்துட்டு போய் போட்டீங்க அப்படின்னா, நானே சுமந்துக்கிறேன், நானே என்னுடைய சிலுவைகளை சுமந்துக்கிறேன், என்னுடைய கஷ்டத்தை நானே சுமந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த ஒரு டம்ளர் தண்ணி போல உப்பு கரைக்கும் வாழ்க்கை. அதுவே பறந்து விரிந்த அந்த ஆற்றை போல இறைவனிடம், ஆண்டவரிடம் நம்முடைய துன்பங்களை, கவலைகளை எல்லாம் ஒப்படைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக மாறும். நல்ல உதாரணம் புனித பேதுரு அழகாக சொல்லுவார். மீண்டும் எழுதுங்க, வாசிங்க. 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7 தொடர்ந்து நான் வாசிச்சேன். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டு போனோம். ஆண்டவரிடம் அனைத்தையும் கொண்டு செல்ல வேண்டும், ஆண்டவரிடம் அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை சுவையானதாக மாறும். இடுக்கண் வருகின்ற பொழுது நாம் எப்படி மனமகிழ முடியும், எப்பொழுது மனமகிழ முடியும் என்றால் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்ற பொழுதுதான். அதான் இந்த நற்செய்தியில் இயேசு அழகா சொல்றார். மத்தேயு 11:28, சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். வரணும்,
ஆண்டவர்கிட்ட வருகின்ற பொழுதுதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கு. ஆண்டவரை தேடாதவரை வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கு. ஆண்டவரை யாரெல்லாம் தேடுறாங்களோ, கஷ்டப்பட்டாலும் இடுக்கண் வந்தாலும் அவர்களால் மட்டுமே மனமகிழ முடியும். ஆண்டவரிடம் யார் அனைத்தையும் ஒப்படைக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே மனமகிழ முடியும். அதுதான் புனித ஆரோக்கியநாதர் கத்துக்கிறார், நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இதை யாருக்கிட்ட அவர் கத்துக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ள. அன்றைய இயேசுவிடம் இந்த வாழ்க்கை பாடங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுக்கு என்ன வாழ்க்கை பாடங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நன்றி சொல்லணும். இயேசுவை பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. வாழ்க்கை எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம நன்றி சொல்லுவோம். வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவை போல ஆண்டவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை போற்றி ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் வெளிப்படுத்தாததை சிறுபிள்ளையான எனக்கு வெளிப்படுத்தினீரே அப்படின்ட்டு இயேசு விண்ணக தந்தைக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்க்கையில நாம அப்படிதான், வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, துன்பம் இல்லை அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். அடுத்த கட்டம், வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வருது, ஒரு துன்பம் வருது அப்படின்னா இயேசுவை போல நமக்கும் ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்கம் வரும். அதைத்தான் கெத்செமனே தோட்டத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு தடுமாறுகிறார், ஒரு தயக்கம் வருகிறது. ஆண்டவரே உமக்கு விருப்பமான இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலும். ஆண்டவரே எடுத்துருங்க, இந்த துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து எடுத்துருங்க அப்படின்னு துன்பம் வந்ததும் அவர் ஒரு தயக்கத்தை, தடுமாற்றத்தை வெளிப்படுத்தினார். அப்படிதான் ஆண்டவரே வேணாம், ஆண்டவரே இந்த கஷ்டமான வாழ்க்கை வேணாம் ஆண்டவர் அப்படின்னு புறக்கணிப்பவர்களாக நாம் இருக்கணும். அடுத்த கட்டத்துக்கு போகணும். தடைகளை தாண்டி வர வேண்டும், தயக்கத்தை தாண்டி வர வேண்டும். அதைத்தான் இயேசு செய்கிறார். இருப்பினும் ஆண்டவரே என் விருப்பம் அல்ல உம் விருப்பம் நிறைவேறட்டும் என்று அந்த தடை, அந்த தயக்கத்தை தாண்டி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அடுத்து சிலுவைக்கு போறார். அங்கு ஒரு அழகான ஒரு செயலை செய்கிறார். அதுதான் ஒப்படைப்பு. தந்தையே உன் கையில் அனைத்தையும் நான் ஒப்படைக்கின்றேன், தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று அனைத்தையும் விண்ணக தந்தையிடம் ஒப்படைக்கின்றோம். அதுதான் நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல். துன்பங்கள் நன்றிலாம் சொல்லிட்டு வரோம், தயக்கம் வரும், இருந்தாலும் தயக்கத்தை தாண்டி, தடுமாற்றத்தை தாண்டி இயேசுவை போல அந்த சிலுவையை தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது ஆண்டவரிடம் தந்தையிடம் அனைத்தையும் ஒப்படைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கின்ற பொழுதுதான் இயேசு சிலுவையிலும் ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறார். அதுதான் கடைசி சொன்ன வாக்கியம், எல்லாம் எல்லாம் நிறைவேற்று. அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. எங்க வெளிப்படுத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அவர் சொல்ற எல்லாம் நிறைவேறிச்சு என்ற ஒரு பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி இயேசுவிடத்தில் இருந்தது. அதுதான் நாம கற்றுக்க வேண்டும். புனித ஆரோக்கியநாதர் அதைத்தான் இது நமக்கு சொல்கிறார். துன்பத்தில் நாம் மனமகிழ வேண்டும், துன்பத்தில் நாம் மனமகிழ வேண்டும். அன்புக்குரிய இதுவே ஒரே ஒரு கேள்வி, யாருடைய சிரிப்பு பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும்? யாருடைய சிரிப்பை பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும்? உடனே சொல்லிடாதீங்க யார் சிரிச்சாலும் எனக்கு கடுப்பாக ஃபாதர் அப்படின்னு. மற்றவங்க சிரிப்பை பார்த்தாலே ஒரு சிலருக்கு கடுப்பாகும். ஆனா இவங்களுடைய சிரிப்பை பார்த்தா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி வரும். யாருடைய சிரிப்பு? யாருடைய சிரிப்பு? குழந்தைகளின் சிரிப்பு, மழலையின் சிரிப்பு. என்ன காரணம்? ஏன் குழந்தைங்க சிரிப்பு நமக்கு பிடிக்குது? ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுடைய சிரிப்பு, அந்த மழலையின் சிரிப்புல இந்த 3 காக்கள், 3 கா இருக்காது. என்ன கா? 3 கா. வேற வார்த்தையில சொல்லுங்க பாப்பா. கலப்படம் இருக்காது. மழலையின் சிரிப்பு, குழந்தை சிரிப்புல பாத்தீங்கன்னா கலப்படம் இருக்காது. ஒரு பியூர், ஒரு புனிதமான சிரிப்பு. நம்ம எப்படி சிரிப்போம்? உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சிருப்போம், நாக்குல மட்டும் அப்படியே முகத்துல சிரிப்பா வரும். அவன் எப்படா ஆடிவான், அவங்க எப்படா ஆடிவாங்கன்னு நம்ம மனசுல நினைச்சிருப்போம். உடனே God bless you, ஆண்டவரோட ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நாவார போகிறோம். தவறு. குழந்தையின் சிரிப்புல ஒரு புனிதம் இருக்கு. காரணம் கலப்படமற்ற சிரிப்பு. முதல் கா, அந்த கா இருக்காது, கலப்படம் இருக்காது குழந்தையின் சிரிப்பு. இரண்டாவது கா என்ன இருக்காது மழலையின் சிரிப்புல? அதான் சொல்லிட்டீங்க, கலப்படம் கலப்படம் அதெல்லாம் இருக்காது. இரண்டாவது கர்வம் இருக்காது. ஒரு கர்வம் இருக்காது. அந்த கர்வமற்ற ஒரு சிரிப்பு. ஏன் நமக்கு பிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
குழந்தைங்கிட்ட அந்த ஒரு கர்வம் இருக்கு. ஆனா இதே மத்தவங்க பெருங்களா யாரா சிரிச்சாங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயமா இருக்கு. எதுக்கு சிரிக்கிறாங்க, யார் சிரிக்கிறாங்க, ஒரு கர்வத்தோட சிரிக்கிறாங்களா, நம்மள வந்து பார்த்து இலக்காரமா சிரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு தயக்கம் வரும். ஆனா சிரிப்புல அந்த மழலை சிரிப்புல அந்த கர்வம் இருக்காது, கலப்படம் இருக்காது, கர்வம் இருக்காது. மூன்றாவது தான், அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு. யார் சொல்றது? கவலை இருக்காது. குழந்தைகள் சிரிப்பு ஏன் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தமா இருப்பாங்க. என்ன காரணம்? கவலை இருக்காது. எங்க அம்மா பார்த்துப்பாங்க, எங்க அப்பா பார்த்துப்பாங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. இன்னைக்கு மழையுடைய சிரிப்புல நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது அந்த கலப்படம் அதெல்லாம் ஓகே, கர்வம் ஓகே, இந்த கவலை இல்லாமல் சிரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் அம்மா பார்த்துப்பாங்க, என் அப்பா பார்த்துப்பாங்க, எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. நாம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என் தேவன் பார்த்துக் கொள்வார், இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்ற பொழுதுதான் இடுக்கண் வருகின்ற பொழுது நம்மால் நகைக்க முடியும். இறுதியாக ஒரு இறைவசனத்தோடு முடிக்க ஆசைப்படுகின்றேன். 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. இந்த ஒரு இறைவசனத்தை வாழ்க்கையில எப்பொழுதும் நீங்கள் மறக்கவே கூடாது. 1 கொரிந்தியர் 10:13 பொதுவானது. ஓகே, வாசிங்க. ஓகே, கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர், அவர் உங்கள் வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விட மாட்டாங்க. இது எப்படி நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளால 10 கிலோ வெயிட் தூக்க முடியும் அப்படின்னா கடவுள் எத்தனை கிலோ கொடுப்பாரு? யாரு நம்மளால 10 கிலோ சுமக்க முடியும் அப்படின்னா கடவுள் எத்தனை கிலோ கொடுப்பாரு? 10 கிலோ தான் கொடுப்பாரு. கடவுளுக்கு தெரியும் சாம்சனால இவ்வளவு துன்பத்தை தான் சந்திக்க முடியும், அதனால சாம்சனுக்கு இந்த துன்பத்தை தாராளமா அனுப்பு அப்படின்னு கடவுள் அனுப்புறாரு. நம்மளால எவ்வளவு துன்பத்தை சந்திக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுப்பாரு. நம்முடைய திறமை, நம்முடைய கெப்பாசிட்டி, நம்முடைய பலன் எவ்வளவோ அவ்வளவுதான் கொடுப்பாரு. அடுத்த வாசிக்க ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். சோதனை வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையையும் சேர்த்தே கொடுப்பார், சக்தியையும் சேர்த்தே கொடுப்பார். ஒரு 10 கிலோ வெயிட் கடவுள் எனக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த 10 கிலோ வெயிட்ட தூக்குற சக்தியையும் எனக்கு சேர்த்தே கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் துன்பத்தை கொடுக்கின்றார் என்றால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் தருவார் என்பதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். புனிதர்களிடம், மாமனிதர்களிடம், நல்ல மனிதர்களிடம் இந்த விசுவாசம் இருந்தது. அதனால் தான் அவர்களால் இடுக்கண் வருங்கால் நகைக்க முடிந்தது. துன்பம் வருகின்ற பொழுது அவர்களால் சிரிக்க முடிந்தது, மகிழ நிறைவேற்றவில்லை. ஆடிப்பினார் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல துன்பத்தை கொடுக்கிறார் அப்படின்னா கடவுள் நிச்சயம் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுப்பார் என்ற நம்பிக்கை தொடர்ந்து வாழ்வோம். முடிந்தவரை அனைவருக்கும் நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். நாம் செய்யும் அனைத்தும் இறைவனை மேம்படுத்துவோம். இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையமான இப்படி எல்லாம் அல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது திருவாவை அனைத்திற்காகவும் உமது கைகளுக்கு இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தினும் இறைவா, புனித ஆரோக்கியநாதரின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்புக்கொடுத்த உம்மை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு அமைதி, ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாக வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெல்லாம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது பிராவை என்னும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவான்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் அடைவு நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்கள் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து மது பெருமை பறைசாற்றியாக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுது இக்காணுகளை தூய்மைப்படுத்தும் உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடலம் கணிந்து தம்மை கையளித்த அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
நேரத்தும் மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நபிகளின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பரின் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணி உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தையே, நவநாளினுடைய 3வது நாளிலே கூடி ஜெபிக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் நம்பியங்களையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுடைய சுமைகளை எளிதாக்குவேன் என்று சொல்லியிருக்கக்கூடியவர். இறைவா, எங்களுடைய சுமைகளோடு மற்றவருடைய சுமைகளை நாங்கள் தாங்கக்கூடியவர்கள். எனவே சுமை அல்லாமல் வெறுமனே மகிழ்வோடு அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதல்ல, எனக்குள்ள துன்பத்தோடு எனக்குள்ள கஷ்டத்தோடு நான் மற்றவர்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அவர்களை சுமந்து செல்லக்கூடிய அருளை நீ செய்து காட்டியிருக்கிறேன். அதைத்தான் என்னுடைய பாதுகாவலர் ஆரோக்கியநாதர் அவர்களும் தன்னுடைய சுமைகளுக்கு மத்தியிலும் துன்பங்களுக்கு மத்தியிலும் தன்னை தேடி வந்தவர்களை அவர் நிறைவாக உன்னுடைய வல்லமையை பெற்று தந்திருக்கிறார். சுமைகளை இறக்கி வைத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களுடைய சுமைகள் என்பது நிரந்தரம் அல்ல, எங்களுடைய துன்பங்கள் என்பது எங்களுக்கு வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்பதை எடுத்துரைக்கக்கூடியவர். 1 நாள், 2 நாள், 3 நாள் என்று சொல்லி இது கடந்து செல்லக்கூடியது. எனவே அந்த கடந்து செல்லக்கூடிய அந்த நேரத்திலே உம்முடைய கிருபை வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், தூய ஆவியினுடைய துணை எங்களுக்கு வேண்டும் என்பதை மட்டுமே இந்த நாளிலே நாங்கள் செபிக்கிறோம். எனவே வல்லமையோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் இறங்கி உம்முடைய அருள் கரத்தால் தொட்டு எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், எங்களுக்கு தேவையான அனைத்து அன்பு காரியங்களையும் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை கொண்டாடுகின்றோம்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதனோக்கு இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எண்ணிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அனைத்து உடைந்த குடும்பங்களுக்காகவும் உடைந்த சமுதாயங்களுக்காகவும் நம்முடைய ஜபங்களை கேட்ட ஒவ்வொருவர்களுக்கு பார்த்து சிறப்பாக செலுத்தோம். ஆண்டோடு அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் என் முகத்துடன் உடம்பில் பாட்டை வைத்துக் கொள்வோம். Amen.
உந்தன் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் அனைத்தும் கொண்டுள்ளது. இதோ இறைவனின் சபரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவருந்த அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். புனித ஆரோக்கியநாதரே, நோயாளிகளை குணப்படுத்த தக்க கொள்ளை நோய் தலைமையிருந்த ஊர்களுக்கு நீர் தேவ சிநேக உற்சாகத்தால் வருந்தி பிரயாணம் செய்தீர். உமக்கே அந்த நோய் நேரிட்ட விதத்தில் உமது நம்பிக்கை தோழனாயிருந்த துஷ்ட மிருகத்தால் ஆறுதல் அடைந்தீர். துன்ப காலத்தில் நீர் எங்கள் மேல் இறங்கி எங்களுக்காக மன்றாடி உதவி புரிந்தருளும். இப்போது எங்கள் மேல் வந்திருக்கும் இந்த பயங்கரமான தெய்வ கோபத்தினையை முழுவதும் அகற்றி இரக்கமுள்ள மீட்பரிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். தீங்கிழைக்கும் கொள்ளை நோய் பரவின இருண்ட இடங்களில் நீர் 5 வருட காலம் போராடி வெற்றி பெறும் அருள் பெற்றதினாலே நோய்களை குணப்படுத்தும் அற்புத வரம் அடைந்தீர். புனித ஆரோக்கியநாதருடைய சலுகையை இறந்து மன்றாடுகிற நோயாளிகள் யாவரும் அந்த கொடிய நோயினின்று குணமடைவார்கள் என்ற வாக்குறுதி அடங்கிய சீட்டை ஒரு வானதூதர் கொண்டு வந்து மறைத்த உமது திருவுடன் மேல் வைத்ததை நீ தயவாய் நினைவு கூர்ந்தருளும். ஓ இரக்க மிகுந்த புனிதரை, முழுமன நம்பிக்கையோடு நாங்கள் உமது சரணமாக ஓடி வந்தோம். எங்களை கைவிடாதேயும் காவலரே. ஆமென். அருள் நிகழ்த்திற்கு மரியே வாழ்க. நன்றியோடு மன்றாடுவோமாக. விசுவாசிப்போருக்கு வாழ்வாக இறைவா, புனித ஆரோக்கியநாதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உன்னுடைய இறையில்பில் பங்கு பெற தகுதியுள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம்மை நமது குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தையின் அன்பிலும் அன்னையின் பராமரிப்பிலும் வாழ
இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையில் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறி